அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மணி இப்போ ஒரு 4 இருக்கும். நானும் என் பொண்ணும் என் பையனும் நடந்து எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா என் வீட்டு பக்கத்துல உள்ள லூலுக்கு தான் வந்து போயிருக்கோம். ஆக்சுவலா நாங்க ஏன் தனியா லூலுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து பர்த்டே வருது இன்னும் ஒரு 2-3 டேஸ்ல. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் எனக்கு வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால என் ஹஸ்பண்ட்க்கு தெரியாம நாங்க 3 பேரும் கிளம்பி வந்திருக்கோம். லூலுக்கு ஆக்சுவலா வந்ததே பாத்தீங்கன்னா ஒரு பொக்கே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் அந்த பொக்கேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்ஸ் தேவை, அப்புறம் உள்ள ஒரு ஸ்பாஞ்சும் தேவை அந்த செட் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்பாஞ்சும் சரி அந்த ஷீட்டும் சரி எனக்கு இங்கே கிடைக்கல. சரி கேக்காச்சும் போய் பார்க்கலாம். நான் நினச்ச கேக் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் வந்து ட்ரீம் கேக் வாங்கலான்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் ட்ரீம் கேக் சாப்பிட்டதே இல்லை. சரி இந்த அக்கேஷனை யூஸ் பண்ணி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க வந்தேன். பார்த்தா இன்னைக்கு டேட்டுக்கு உள்ளது இல்லை, 2 days பிஃபோர் உள்ளதான் இருந்துச்சு. சரி நாளைக்கு வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனரிக்கு போயிருந்தேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி வச்சிருந்தேன் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக. கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தேன் வீட்டுக்கு. அப்புறம் அரபிக் கிளாஸ்லாம் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நானும் என் பிள்ளைங்களும் வெளியில் போயிருந்தோம். ஏன்னா வந்து சாக்லேட்ஸும் அப்புறம் வந்து அந்த உட்டன் ஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கியூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுவும் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அழகா லூலுலே வாங்கி இருந்திருக்கலாம். கரெக்டாக நாங்கள் லூலு போன நேரம் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் போட்ட ட்ரெஸ் வந்துருச்சு. அவங்க ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அறக்க பறக்க வீட்டுக்கு வந்து அந்த பார்சலையும் வாங்கியாச்சு. இதுதான் அந்த பார்சல். இந்த பார்சலை பார்த்தீங்கன்னா எங்கே ஒளிச்சு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால லாண்ட்ரி பேக்கு பின்னாடி வந்து வச்சுட்டேன். 2-3 ஸ்டேஷனரிலையும் விசாரிச்சு பார்த்துட்டேன், லூலுலையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். எனக்கு பொக்கே ஷீட்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ வீடியோவில் பார்த்தப்ப இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்ஸில் வந்து பொக்கேலாம் செஞ்சுருந்தாங்க. சரி நம்ம வீட்டில் தான் ப்ரௌன் ஷீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணியே பண்ணிடலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், வேற வழி இல்லாமல். இந்த உட்டன் ஸ்டிக்ஸும் அப்புறம் இந்த சாக்லேட்டும் வாங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக நானும் என் கிட்ஸும் வந்து வெளியில் போயிருந்தோம் மேங்கோ மார்க்கெட் வரைக்கும். ஒரே நடந்து இன்னைக்கு ஒரே அலைச்சலாக போயிடுச்சு. 2 தடவை வெளில போயிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் மதியம் பார்த்தீங்கன்னா லூலு போயிட்டு வந்தோம், அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா மேங்கோ மார்க்கெட் போயிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷன்லாமும் ஏறி இறங்கியாச்சு நிறையா. இந்த பொக்கே ஐடியா எனக்கு ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ்வலாக இந்த மாதிரி பொக்கே அந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்ததில்ல. பட்டு இந்த ரீசெண்டாக இந்த கிஃப்ட் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அந்த மாதிரி பண்ணுற பேஜஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன், ஹீரா ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு இந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி. அதனால் அவங்கள்ட்டையும் நான் விசாரிச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன், அதுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க அதுக்கடுத்து எஸ்டிமேட் பண்ணி சொன்னது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ரொம்பவே ஜாஸ்தியாக போச்சு. ஸோ அதனால் நான் அதை வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டு நம்மளே வந்து பண்ணலாம், என்னென்னலாம் நம்ம அவங்கள்ட்ட சொன்னோமோ அதை நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கில் வந்து ஒட்டிட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த சாக்லேட் தான் பார்த்தீங்கன்னா எப்படியோ ட்ரை பண்ணி ஒரு வழியாக வந்து ஒட்டிட்டேன். ஏன்னா அது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு அந்த சாக்லேட்டு. ஸோ அதில் நம்ம வந்து குத்தி வைக்கக்குள்ளே அது வந்து சாஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி 2-3 தடவை டேப்லாம் போட்டு ஒட்டிகிட்டு இருந்தேன். இந்த புக் ரேப்பர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் KG2ல உள்ளது, யூஸே இல்லாமல் கடந்துச்சு. சரி இப்போ ஒரு யூஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பட் வந்து பொக்கே ஷீட்ஸ் வாங்கியிருந்தா இன்னும் பார்க்க சூப்பராக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்திருக்கும் நமக்கு அந்த ஃபோல்டு பண்ணுறதுக்கெலாம். இது கொஞ்சம் வந்து ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த ஸ்பாஞ்சுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்வாஷரோட ஸ்பாஞ்ச் வந்து இருந்துச்சு வீட்டில் புதுசு. சரி அதில் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு குத்தி பார்த்தேன், அழகாக வந்து இன்சர்ட் ஆச்சு. ஸோ இந்த பொக்கே ஷீட்டு அப்புறம் இந்த ஸ்பாஞ்சு இதோட செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா மிச்சமாயிடுச்சு. நான் பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரேண்டமாக அங்கே இங்கேன்னு குத்திட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபோட்டோஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து ஆசை யார் சும்மா விட்டுச்சுங்கிற மாதிரி ஒரு பேஜ்லேயே வந்து 9 ஃபோட்டோஸ் வச்சுருவோங்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கடுத்து சாக்லேட்ஸ்லாமும் அதில் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஒரே ரொம்ப க்ரௌடாக அந்த மாதிரி இருந்துச்சு. 9 ஃபோட்டோஸ் அப்புறம் 5 சாக்லேட்ஸ்லாம் வச்சோன்னே சரி இருந்தாலும் பரவாயில்ல வைப்போன்னு சொல்லி வச்சுட்டேன். அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் தான் பார்த்தேன். அதில் அப்படி வெளாவரியாலாம் காட்டல, எப்படி ஃபோல்டு பண்ணணும், எங்கே ஸ்டிக் பண்ணணும், என்ன பண்ணணும், ஜஸ்ட் அப்படியே டக்குன்னு காமிச்சாங்க. சரி ஈஸி தான் சொல்லி நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படியோ நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி அதை வந்து செக்யூர் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவுட்கம் பார்த்தீங்கன்னா நிஜமாலே சூப்பராக வந்துருந்துச்சு. எப்படியோ வந்து மேக்கப் பண்ணி அதை ஒரு பொக்கே ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த மேக்ஸில் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அது வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்காக ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் அப்புறம் ஒரு டிஷர்ட்டும் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். டெலிவரி சார்ஜ் வந்து ஒரு 10 dirhams வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருந்தேன். என்கிட்ட வந்து கார்டெலாம் வந்து இல்லை.
ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கவும் முடியாது. ஸோ அதனால் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருந்தேன். அதுக்கு ஒரு 5 dirham போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, நம்ம டாக்ஸி பிடிச்சி மேக்ஸுக்கு போயிட்டு வர செலவுக்கு இது 15 dirham தானே எக்ஸ்ட்ரா போகுது, பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சேன். நான் அதை இன்னும் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. என்னோட ஹஸ்பண்டே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டோம். அப்புறம் செட்டாவாட்டி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். அப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் இதை மறைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் சில பேர் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லி எப்படியோ நானும் பண்ணி முடிச்சிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நல்லா பெருசாக சூப்பராக ஒரு ஸ்டிஃபாகவும் இருந்துச்சு. லொடன்ட்டு இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சைடில் 2 ஃப்ளவரையும் பார்த்தீங்கன்னா சொருவி விட்டாச்சு. வீட்டில் இருந்துச்சு. அப்புறம் இதை எப்படா மறைச்சி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேக் ஒன்று இருந்துச்சு. அது உள்ளக்க எப்படியோ ஆடாமல் அசையாமல் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி அது இருந்த இடத்துல வந்து வச்சுட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொசன்ட்டு ட்ரெஸ்லாம் கடத்துச்சு. அதே மாதிரி வச்சுருவோன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு மேலே 2-3 ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுட்டேன். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா என்னோடய கிட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அவங்களாம் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. பப்பாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் எனக்கு பயமாகவும் இருந்துச்சு, எங்கே ஏதாவது உளறிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரு வார்த்தை கூட உளரலை. பர்த்டேன்ற வார்த்தையும் உங்கள் வாயிலேருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே 2-3 நாள் அவங்க வந்து ஃபுல்லாக வந்து சர்ப்ரைஸை மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, ஆக்சுவலாக நாளைக்கு தான் அவங்களுக்கு பர்த்டே. பட் இன்றைக்கி நைட்டு தான் நம்ம வந்து 12 மணிக்கு விஷ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக கேக் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மதியமே பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய கிட்ஸும் வந்து லூலுக்கு வந்து கிளம்பி போயிருந்தோம். இதுதான் லூலு, ஒரு ரோடு தான், பட் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இது வரைக்கும் நான் தனியாலாம் போனதே இல்லை லூலுக்கு. ஏன்னா அதுக்கு அவசியமே வந்ததில்லை. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா A to Z வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போவே கேட்டால் ஆச்சரியப்படுவாங்க, நாங்கள் தனியாக போயிட்டு லூலுலாம் சுற்றிட்டு வந்தோம்னு சொன்னால். ஏன்னா நம்மளே ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னு போனாலும் நிறையா திங்ஸ்லாம் வந்து தூக்கிட்டு வர முடியாது, அவ்வளோ பக்கமும் கிடையாது. ஸோ அதனால போகிறதுல எதுவாக இருந்தாலும் ஹஸ்பண்டே வாங்கி கொடுத்துருவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள டேட்டில் கேக் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் இல்லை, நேற்றுக்கு உள்ள அதே கேக் தான் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஏன்னா இந்த ட்ரீம் கேக் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அப்புறம் ஸ்டேஷ்னரி போயிட்டு இந்த பேப்பர் பேக்கும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். இந்த பேப்பர் பேக் கேட்டுக்கு 5 dirham. சரி அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா அந்த ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை வந்து எனக்கு அப்படியே அந்த மேக்ஸ் கவரோடையே கொடுக்கறதுக்கு வந்து மனசு இல்லை. அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பேப்பர் பேக்கில் வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு வந்து வாங்கினேன். வீட்டுக்கு போனோடனே கேக்கையும் நல்லா பின்னாடி தள்ளி வச்சுட்டு ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு மறைச்சி வச்சுட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் இப்போலாம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, அதனால் எங்களுக்கு வசதியாக போயிடுச்சு. அப்புறம் இந்த வேலையும் முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மேக்ஸ் பேக் எடுத்து இன்றைக்கி தான் ஓப்பனே பண்ணுறேன். அல்லான்ட்டு கரெக்டாக வந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து பிரித்து பார்க்க வேணாம், அப்படியே வந்து நம்ம வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரித்தே பார்க்கல. ஜஸ்ட்டு கலர் மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டேன். வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ரிப்பன் இருந்துச்சு. சரி அதை வச்சு இது ஃபோல்டு பண்ணி இந்த போ மாதிரி அழகாக அந்த கிஃப்ட்லலாம் வந்து பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணேன். எனக்கு ஆக்சுவலாக அந்த போவும் கரெக்டாக போட வரல. பட் சம்ஹவ் எப்படியோ மேனேஜ் பண்ணி போட்டு விட்டுட்டேன். பார்க்க கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஒரு ப்ரெசென்டபிளா இந்த மாதிரிலாம் தான் வந்து ட்ரெஸ்லாம் அழகா வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த கிஃப்ட் இதெல்லாம் பண்ணி அழகான ஒரு பாக்ஸில் வச்சு அப்படிதான் வந்து கொடுப்பாங்க. சரி அந்த அளவுக்கு செய்யாட்டினாலும் நம்மளோட வந்து ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு செய்வோன்னு சொல்லி நானும் வந்து பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ண கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிஸ்கெட் கலர் மாதிரி நல்லா இருந்துச்சு. பட் இது என்னமோ கொஞ்சம் வந்து எனக்கு வெளுத்து போன மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி பார்ப்போம், அவங்களுக்கு பிடிச்சா ஓகே, இல்லைனா சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சேன். ஊரில் இருக்கும் போதும் சரி யாரா வந்து துபாய்க்கு போகிறாங்கன்னு பார்த்து எப்படியோ ஒரு 2 ட்ரெஸ்ஸாவது வந்து அமுச்சு விட்ருவேன். பட் ஆனிவர்சரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிஃப்ட்டு சர்ப்ரைஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு ஏதாவது வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். வெறும் இந்த பர்த்டேக்கு மட்டும் வருஷத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருக்கும். நான் போன ஸ்டேஷ்னரியில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் பேக் தான் எனக்கு வந்து கிடச்சிச்சு. வேறு எதுவும் கிடைக்கல. அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் எதுவும் இல்லை, என்னால் அலையவும் முடியல. வேறு எங்கேயும் எனக்கு வந்து போகிறதுக்கும் விருப்பம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு இருந்ததை வாங்கிட்டேன். ஆனால் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாச்சு. ஏன்னா நான் 3 நாளாக எனக்கு இதே திங்கிங் தான், எல்லாமே கரெக்டாக பண்ணிடணும்னு சொல்லிட்டு. நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா பொக்கேவும் செஞ்சுட்டேன், கேக்கும் வாங்கிட்டேன். அந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பண்ணியாச்சு. நான் ரூமில் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹாலில் பார்த்தீங்கன்னா என்னோட 2 கிட்ஸும் வந்து அவங்களோட பப்பாக்காக வந்து க்ரீட்டிங் கார்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஐ லவ் யூ டேடி. பப்பா தானே கூப்பிடு, அப்புறம் என்ன டேடி? எதுக்கு டேடி எழுதுனேன்? ஹாப்பி பர்த்டே. இப்போ பெரிய லிஸ்ட்டாக இருக்கே. ஹாப்பி பர்த்டே எல்லாம் கலர் பண்ணுவியா இப்போ?
என்ன எழுதியிருக்க பார்ப்போமா? ஐ லவ் யூ பப்பா, யூ ஆர் மை பெஸ்ட் பப்பா, யூ ஆல்வேஸ் பை ஃபார் மீ, யூ ஆல்வேஸ் ப்ளே வித் மீ, வி ஆல்வேஸ் ஸ்டே வித் யூ, பப்பா வில் ப்ளே டேக் சம்டைம்ஸ், when I am bored my papa will give me phone, you always play with me, லூடோவா இது? லூடோ. you care of our family. பாரு, இது எல்லாமே நீயே திங்க் பண்ணியிருந்தியா? சரி, இந்த குட்டி குசில் என்ன எழுதியிருக்கான்னு பார்ப்போமா? என்ன குசில் வட்டம் போட்டுக்கிட்டு இருக்க? எதுக்கு அது? என்ன பண்ண போற அதில்? வாட் ஆர் யூ கோயிங் டு ரைட் ஹியர்? இது வெயிட் பண்ணு என்ன எழுதியிருக்கேன்னு நான் பார்க்குறேன். வெயிட் பண்ணு, கமான். ஹர்ஷத், ஐ லவ் மை பப்பா, யூ ஆல்வேஸ் ப்ளே வித், என்னடா வித்து WITH போட்டு எவ்ரிடே, யூ ஆல்வேஸ் ப்ளே வித் எவ்ரிடேவா? மீ எங்கே போச்சு? யூ ஆல்வேஸ் ப்ளே வித் மீ எவ்ரிடே. இதுதான் எவ்ரிடே ஸ்பெல்லிங்கா? EVUR. அவன் என்னென்னமோ எழுதியிருக்கான் பாரு. ஆமா, ராங்கா எழுதியிருக்கான். எவ்ரிடே. இது என்ன சரி, இது என்னது? ஆல்வேஸா? ALW மட்டும் இருக்கு. சரி, யூ ஆல்வேஸ் ப்ளே வித் மீ லூடோ, யூ ஆல்வேஸ் ப்ளே வித் மீ, யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். எத்தனை ப்ளே வித் மீ? குட்டி பாப்ஸு, ஐலின்ட்டு ஸ்பெல்லிங் கேட்டு எழுதுனியா? சூப்பராக எழுதியிருக்கடா. ஏன் சேட் ஆகுற? ஓ, ஹேண்ட் ரைட்டிங்கா? நல்லா இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் பரவாயில்லடா. அதுவும் நல்லா இருக்கு. நாளைக்கு ஸ்கூலுங்கிறதுனால சீக்கிரம் தூங்க வச்சிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணிக்கு வந்து எழுப்பி விட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதெல்லாம் கொடுக்குறப்ப அவங்களும் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 12 ஆச்சு. எடுத்து கொடுங்க பப்பாட்ட. கமான், எடுங்க. பேப்பர் எங்க? பேப்பர் எங்க? பாப்பா வந்துகிட்டு இருக்காங்க, சீக்கிரம். ஹாப்பி பர்த்டே. விழிகளிலே உன் தேடல், செவிகளிலே உன் பாடல், அதுக்குதான் எழுப்பி விடணும்னு. இதயத்தின் உரையாடல், காதலுக்கு விலை இல்லை. எப்படி இருக்கு? நான் வாங்க என் கையால நானே செஞ்சது. ஆமா, என்னை விட நிஜமாவா? யாரை கேட்டு எனக்கு கலர் பேப்பர் கிடைக்கல, அதனால ஐலினோட ரேப்பரை வச்சு நானே செஞ்சேன். பார்த்த பிறகும் எப்படி இருக்கு? இந்த தாமதம், நான் போய் எடுத்துட்டு வந்தேன் எல்லாம். தாமதம், நீ எப்போ சொல்வாய் காதல் சம்மதம். ஐலின் என்ன விஷ் பண்ணல? பாப்பாக்கு விஷ் பண்ணணும் தானே நீ எழுப்பிட சொன்ன? தூங்கிட்டு வந்தாங்க. என்ன ரைட் பண்ணீங்க பாப்பாக்கு? என்ன ரைட் பண்ணீங்க? எடுத்து காட்டுங்க பாப்பாக்கு. எங்க வச்ச? நானும் தேடி தேடி பார்க்குறேன், நீ எங்க வச்சேன்னு எனக்கே தெரியல. எங்க தான் வச்சீங்க? சரி, அதெல்லாம் என்னமோ எழுதியிருக்கேன்ப்பா, அடிச்சு பாருங்க. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்ததே லேட்டு. ஸோ நைட்டு டின்னரும் பார்த்தீங்கன்னா கீழே பரோட்டா வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அது வாங்கிட்டு வரதுக்கு தான் கீழே போயிருந்தாங்க. கரெக்டாக மேலே வரப்போ பார்த்தீங்கன்னா நான் விஷ் பண்ணிட்டேன். கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்க கலக்கத்தில் அந்த பேப்பர்லாம் கொடுக்கல, மறுபடியும் போய் படுத்துட்டாங்க. ஆமா அன்னைக்கு ஆமா அன்னைக்கு போல பிளான் வச்சிருக்கீங்க. எப்படிரா அந்த கேக்கையும் வந்து ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறது, சர்ப்ரைஸாக கொடுக்கறது அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம டேரெக்டாக கையில் கொண்டு போனால் அவ்வளோ இதுவாக இருக்காது, அவங்களா பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சரி அவங்க பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வரதுக்கு முன்னாடி நம்ம ரூமில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன்.
ரூமில் அவங்க படுக்கிற இடத்துல கேக்கையும் அந்த ட்ரெஸ்ஸையும் வந்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸு நாளைக்கு கொடுக்கலாம் தான் நினச்சேன், பட் எனக்கு கொஞ்சம் அவசரம் தாங்கலை, அதனால இப்போயே வந்து கொடுத்துட்டேன். பட் கிட்ஸ் யாரும் இல்லாமல் நம்மளே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்குமேன்னு சொல்லி கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. காலங்களோடும் இது கதையாகி போகும் கண்ணீர் துளியின் நீரும் வாழும். கிஃப்டை பார்த்தோன்னே அவங்க ஷாக் ஆகிட்டாங்க பயங்கரமாக. எப்போ இதெல்லாம் போய் வாங்குனீங்க, எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஷாக் அவங்களுக்கு. உங்கள் வீட்டில் இருக்கக்குள்ளே இந்த ட்ரெஸ்ஸு டெலிவரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பட்ட பாடு இருக்கே, அவ்வளோ டென்ஷனாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டாக இவங்க வீட்டில் இல்லாத அப்போ தான் வந்து டெலிவரி ஆச்சு. காதல் இல்லை இது காமம் இல்லை, இந்த உறவுக்கு உலகத்தில் பெயரில்லை. எல்லாமே தெரியும். ஜோடி கலந்திடு திறந்து பாருங்க. காலங்கள் மறந்திடு. அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஷர்ட் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. போச்சா இது வந்து ரிட்டன் தான் போடணுமா அப்படின்னு நினச்சேன். பேக் சைட் பாருங்க. இந்த கலர் பார்க்கவே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த கலர் அவங்க கிட்ட இல்லவே இல்லை, அதனால தான் மெயினாக ஆர்டர் போட்டது. இல்லை இதெல்லாம் நான் இது போட்டேன், ஆர்டர் போட்டேன். ஆமாம், இது ஆர்டர் போட்டு இது வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. நேத்திக்கு வந்து அவுட் ஃபார் டெலிவரின்னு வந்துருச்சு காலையிலே. நான் நீ எப்படா வீட்டை விட்டு நீங்கள் வெளில போவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இதை எடுத்துகிட்டு வரேன். அதான் இது வாங்க தான் இன்னைக்கு லூலுக்கு போனோம். இன்னைக்கு வாங்குனீங்களா? இன்னைக்கு தான். நல்லா இருக்கா? குசேலுக்கு கொடுங்க. டேய் கடைசியாக நீங்கள் எழுதின பேப்பர்லாம் எங்கடா, எங்கே வச்சிங்க க்ளீன் பண்ணுறப்ப? நம்ம சாப்பிட்டதே இல்லைல்ல. குசில் மதியமே கொஞ்ச நேரம் தூங்கினதுனால அவன் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருந்ததில் டிஸ்டர்ப் ஆகி ஏஞ்சி உட்காந்துக்கிட்டான். ஸோ அவனும் வந்து இந்த குட்டி பர்த்டே பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டான். பட் ஐலின் தான் பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கம், அவங்களால வந்து ஏங்கிக்கவே முடியல. குசலுக்கு அதுக்கடுத்து தூக்கமும் கலைஞ்சு போச்சு. நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு படுக்கவே பார்த்தீங்கன்னா 1:30-2 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அவனும் அப்படியே முண்டிகிட்டே தான் நான் தூங்காமல். மறுநாள் பார்த்தீங்கன்னா லீவ் போட வேண்டியதாக போயிடுச்சு, ஏன்னா என்னாலையும் எந்திரிக்க முடியல. கேக் யார் எடுத்தா? அப்பயே எடுத்துட்டீங்களா? I love you, Dad. Happy birthday. இது என்னடா டப்பா டப்பா பிடிச்சிருக்க? பாப்பா ஆல்வேஸ். காலையில் பார்த்தீங்கன்னா எங்களை ரூம் விட்டு வர விடல. ரூமில் இருங்க, நாங்கள் இங்கே ஒன்று அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு மேட்டெல்லாம் போட்டு கேக்லாம் எடுத்து வச்சு அவங்களோட க்ரீட்டிங் கார்டெலாம் வச்சு ரெடியாக வச்சுருந்தாங்க. அந்த க்ரீட்டிங் கார்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்கள ஓனாக எழுதுனது. குசலுக்கு வந்து சொல்லி கொடுத்தது ஐலின் ஸ்பெல்லிங்லாம். மற்றபடி ஐலின் பார்த்தீங்கன்னா அவங்களாவே திங்க் பண்ணி எழுதியிருக்காங்க. I love you, Daddy. Happy birthday. I love you, Papa. You are my best Papa. You always buy for me. You always play with me. You always stay with you. We always stay with you, Mom. Mama. Papa will play tag sometimes. When I am bored, when I am bored, my Papa will give me phone. You always play with me, Ludo. You care of our family. இதெல்லாம் அதே எழுதி இருக்கு. Happy birthday. Thank you. Super writing. Okay. Thank you, Ma. Oh, ஐந்து ஸ்பூன் எடுத்துட்டு வா. வேணாமா. அதுக்கு ஊட்டி விடு. Brush பண்ணுங்க. எடுத்தீங்களா?
எப்போ ரிமூவ் பண்ணீங்க ஃப்ரேம் எல்லாம்? எங்க ஃப்ரேம் எல்லாம் எடுத்து எங்க வச்சீங்க ஐலின்? ஃப்ரேம் எல்லாம் எடுத்து எங்க வச்சீங்க? சோஃபா கார்ட்லையா? இல்லையா? இவ்வளவு வேலை பார்த்துருக்கீங்களா? இது எடுத்துக்கலாம். போட்டோ போட்டு ஹேப்பி பர்த்டே டு டே அப்புறம் ஹேப்பி பர்த்டே டு டே எழுதிச்சு. அப்படியா? மாமா சன்டைமே பேட் இருக்கோ. டெய்லியும் மாமா பேட் ஜாலியா டெய்லி லூலு போறீங்க. அப்படியே லூலு பட்டோனா போறோம். அப்படியே நிறைய ஸ்டேஷனரி போறீங்களா? அப்ப ஏனா அம்மா ஒண்ணாக்குறாங்க. அந்த போட்டோ. ஆமா போட்டோ ஓகே. தரேன். லூலுல வாங்குறோம். லூலுல வாங்கிட்டு எனக்கு தெரியவே இல்ல. நீங்க போறதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியல. அம்மா நிறைய வாக் பண்ண வச்சுட்டேன்லடா ரெண்டு பேத்தையும். கால் சுத்தமே வச்சிட்டு அம்மா பாப்பா இல்ல அம்மா சாக்லேட் ஜூஸ் பண்ணிட்டேன் காய்க்கு கேட்டா. அதெல்லாம் அப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக யூஸ்வலாக டின்னருக்கு தான் வந்து போவோம் வெளியில் இந்த மாதிரி ஸ்பெஷல் டே அன்னைக்கு. பட் இவங்க வேலைக்கு போயிட்டு வரத்துக்கு வந்து லேட் ஆகிடும். அதனால் லஞ்சே வந்து போயிட்டு உங்களை விட்டுட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு வந்து போயிருந்தோம். நான் வாங்கின ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துட்டு ரீஃபண்ட் வாங்கிட்டோம். சரி அதுக்கடுத்து வந்து திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து டேரெக்டாக வந்து ஃபுட் கோர்ட் போயிட்டோம். இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு ஐலினுக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குது. அன்றைக்கி தான் வந்து இந்த டேர்ம் எக்ஸாமுக்கு பேப்பரும் கொடுக்க போகிறாங்க. அதில் நல்ல மார்க்ஸ் வாங்கினா மெக்டொனால்ட்ஸ்லேருந்து ஹாப்பி மீல் வாங்கி தரோன்னு வந்து சொல்லியிருந்தோம். நாங்கள் சொல்ல அவங்களாவே கேட்டிருந்தாங்க எனக்கு ஹாப்பி மீல் வேணும் நான் நல்ல மார்க் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு. சரி எப்படி இருந்தாலும் இன்றைக்கி சாப்பிட வந்துட்டோம், அதே அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம், ஒரே இதாக வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெக்டொனால்ட்ஸ்லேருந்து ஹாப்பி மீல் வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து சிக்கிங்லேருந்து ஒரு பக்கெட் மாதிரி வாங்கிக்கலாம், ஃப்ரைட் சிக்கன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நல்ல வேளை அந்த ஹாப்பி மீலில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்கர் வந்து ஃப்ரீயாகவும் கொடுத்துருந்தாங்க. அவங்களாவே கேட்டாங்க உங்ககிட்ட மெக்டொனால்ட் ஆப் இருக்கான்னு சொல்லிட்டு. நல்ல வேளை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து என்னமோ பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரீயாக ஒரு பர்கரும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஐலினுக்கு ஒன்று குசலுக்கு ஒன்றுன்னு கரெக்டாக வந்துருச்சு. மெயினாக இந்த ஹாப்பி மீல்க்கு வாங்கிறதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த டாய்க்காக தான். இந்த குட்டி டாய்க்காக பார்த்தீங்கன்னா இதை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரே அடம். ஏதாச்சும் ஒன்று டிவியில் பார்த்துட்டு இப்படி தான் வந்து அடம் பண்ணி கேட்க வேண்டியது. இது உள்ளக்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பர்கரும் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மட்டுமே பார்த்தீங்கன்னா 16 dirham. ஆக்சுவலாக இந்த பர்கர் வந்து ஃப்ரீ. அப்புறம் ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் கொஞ்சமாக வந்து ஒரு கப்பில் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே தான், 16 dirhamக்கு இந்த எக்ஸ்ட்ரா இந்த பர்கர் கிடச்சதுனால ஓகே தான்ட்டு வந்து சொல்லலாம். என்ன குசல் சிங் பண்ண? நாங்கள் ஆர்டர் பண்ணதும் வந்துருச்சு. சரியான பசி, ஏன்னா காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல. காலைல ஏஞ்சி ப்ரஷ் பண்ணிட்டு எல்லாம் அந்த கேக்கு அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் டேரெக்டாக. ஸோ பர்த்டே vlog பார்த்திங்கன்னா இதோட வந்து முடியுது. நாங்களும் சாப்பிட்டுட்டு எல்லாம் மீதி இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. அவங்க எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வேலையாக வந்து கிளம்பிட்டாங்க.